ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கோதுமை ரவையை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரவையோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரவையோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை சூடு பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இதில் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 மிளகாவை நீல வாக்கில் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இப்போ கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டயத்தில் ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபியை வந்து நம்ம செஞ்சிடலாம். வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஃபுல்லாமே வந்து மசிஞ்சு வேகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வதக்கினதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 1 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பீன்ஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த காயை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வந்து மஞ்சள் தூள் படுற அளவுக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். கோதுமை ரவையை நம்ம எந்த கப்பால் கோதுமை ரவை அளந்தோமோ அதே கப்பால் தண்ணி சேர்க்கணும். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் அளவில் தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், 3 கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் வந்து நறுக்குன கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம கோதுமை ரவையை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். நார்மல் ரவைன்னா நம்ம கம்மியாக சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த ரவை வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் 3 கப் சேர்த்துருக்கோம். 1 கப்புக்கு நீங்கள் 3 கப்பு சேர்த்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். அதோட தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ திறந்து பார்க்கும்போது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. தண்ணி எல்லாமே நல்லா வற்றி லைட்டாக மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இது கூட வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதுவே வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.